பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, துன்மார்க்கருக்கோ தீமையினாலும் நிறையப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, நீதிமானுக்கு என்ன வராதான்? ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறைபடப்படுவார்களாம். அல்லேலூயா. அப்போ பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்போ பொய் சொல்லுகிற உதடுகளை கர்த்தர் என்ன பண்ணுறார்? அருவருக்கிறார். கர்த்தருக்கு அருவருப்பானவைகளாம். சிலர் பார்த்தீங்கன்னா பேசுகிறதே பொய்யாக தான் பேசுவாங்க, அப்படியே நம்புறது போல இருக்கு. பின்னாடி விசாரித்தோம்னா அவங்க சொன்னதெல்லாம் பொய்யாய் தெரியும். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரும் விரும்புகிறது, அவனவன் உண்மையை பேச கடவான். அல்லேலூயா. அப்போ பொய் உதடுகளை கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவனோ அவருக்கு பிரியமா. அப்போ உண்மையாய் நடந்தால் தேவனுக்கு பிரியம். உண்மையைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அது எதுவோ அதை சரியாக பேச பழகிக்கொள்ளுங்க. ஒரே ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு எத்தனை பொய் வருது தெரியுங்களா? வேண்டாம். பொய் உதடுகளுக்கு கர்த்தர் வெறுக்கிறார். பொய் உதடுகளை கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லுகிறார். இப்போ உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமாய். அப்போ அவருக்கு பிரியமாக நீங்கள் இருக்கணுன்னா உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க, உண்மையாய் பேச பழகிக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையின்படி வாழ பழகிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே மெய் துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி கொண்டு பொறுப்பாற்றல் தர தேவன் பொறுப்படுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.